நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கண்டிகை ஜோதி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மூத்தோர் வாக்கு முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. நம் முன்னோர்கள் அந்த காலத்துல பல நல்ல செய்திகளை சொல்லி வச்சுட்டு போனாங்க. அவற்றை கடைபிடிக்கவும் செய்தாங்க. முன்னோர் கடைபிடித்து வந்த சம்பிரதாயங்கள்ல வாழ்க்கையை நெறிப்படுத்தும் தத்துவம் மட்டுமல்லாது நமது உடலை வளப்படுத்தும் நல்ல செயல்களாகவும் இருந்தன அவை. தாம்பூலம், வெத்தலை பாக்கு போடுறது, இதுல கூட ஒரு நல்ல விஷயம் இருக்கு. பொதுவா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு ஆகியவற்றை முறையா சரியான விகிதத்துல கலந்து போட்டா அருமையான சுவை கிடைப்பதோடு அது உடலையும் மூளையையும் சுறுசுறுப்படைய செய்யும். இதயத்தை வலுப்படுத்தும். உடம்பிலுள்ள வாதம், பித்தம், கபம் போன்றவை சரியான விகிதத்தில் இல்லாமல் கூடவோ குறையவோ செய்யும்போது நோய் நொடி ஏற்படுதுன்னு சித்த வைத்தியத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இம்மூன்றையும் சரியான விகிதத்தில் வைத்திருக்க உதவுது தாம்பூலம். வாதம், பித்தம், கபம் மூன்றும் சரியான அளவில் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும். ஜோதி ஐயா, நீங்க வெத்தலை பாக்கு போடுறீங்களான்னு நமக்கு தெரியல. வெத்தலை எடுத்து அதுல இருக்கும் காம்பையும் கீழே இருக்கும் நுனியையும் கிள்ளிட்டு பின்பக்கம் சுண்ணாம்பை லேசா தடவிட்டு அப்புறம் தேவையான அளவு பாக்க உள்ள வச்சு மடக்கி வாயில போடணும். இதுதான் வெத்தலை பாக்கு போடுறதுங்கிறது. சில பேர் சுண்ணாம்பு பத்தாம இன்னும் கொஞ்சம் கூடுதலா வாயில போட்டுக்குப்பாங்க. வெத்தலை பாக்கு போட்டா வாய் செவக்கணும். செவக்குதா இல்லையான்னு வீட்டில் பேசாதீங்க, பிரச்சனை ஆயிடும். நம்ம கிட்ட தனியா சொல்லுங்க. அதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு. பாக்கிலிருந்து கிடைக்கும் துவர்ப்பு பித்தத்தை கட்டுப்படுத்தும். சுண்ணாம்பு கால்சியம் சத்தை தருவதோடு அதிலுள்ள காரம் வாதத்தை போக்கும். வெத்திலையில் உள்ள உரைப்பு கபத்தை நீக்கும். இது மட்டுமல்ல, தாம்பூலத்தோடு சேர்க்கும் ஏலம், கிராம்பு, ஜாதிபத்திரி போன்றவை வாயில் உள்ள கிருமிகளை கொன்று ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும். இதனால தான் விருந்துகளில் வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு முக்கியமாக வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அதுலேயும் ரெடிமேடு தயார் நிலை பீடா வந்துருச்சு. பீடாவிலையும் நம்பர் சொல்லி வாங்குற பீடாலாம் வந்துருச்சு. இயற்கையாக இருக்க வேண்டியதெல்லாம் செயற்கையாயிடுச்சு. எதில் தான் இப்படி செயற்கை மாற்றங்கள் வருமோ போங்க. ஜோதி ஐயா, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மட்டும் போட்டால் நல்லது. அது கூட புகையிலையை சேர்க்கும் பழக்கமும் ஏற்பட்டு நமது உடல் நிலைக்கு கேடு விளைவிக்கும் பழக்கமாக மாறிடுச்சு. தீய பழக்க வழக்கங்கள் தான் வேகமாக பரவும். நம் முன்னோர் தாம்பூலத்தில் புகையிலை கிடையாது சேர்க்கல. அவங்க புகையிலையை நம்ம ஆட்கள் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கங்கிறத கடுதாசியில் எழுத முடியாது. தேவையில்லாதது, கெட்ட பழக்கங்கள், அதை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். தாம்பூலம் போட்டதுனால அந்த காலத்தில் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருந்துச்சு கால்சியம் சத்துனால. இப்போ தாம்பூலம் போடும் பழக்கம் இல்லவே இல்லை. அதனால் எலும்பு முறிவு போன்ற நோய் நொடிலாம் நம்மளை அண்டுது. நல்ல செயல்கள் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும், கடைபிடிக்கணும். நீங்கள் கேட்குறவர் தான். இன்னைக்கு வீட்டில் தாம்பூலம் போட்டு பாருங்க. அதுவும் உங்கள் வீட்டம்மா உங்களுக்கு வெத்தலையை கிள்ளி அதில் சுண்ணாம்பு தடவி பாக்கு வச்சு மடித்து கொடுத்தா மென்னுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் வாய் செவக்குதான்னு பார்க்கணும். செவந்தாத்தான் அவங்க மேலே உங்களுக்கு பிரியம் அதிகம், இல்லைன்னா பிரச்சனை. இந்த பரிசோதனையை செஞ்சு பார்த்துட்டு நமக்கு ஒரு கடுதாசி எழுதி போடுங்க, வாய் செவந்துச்சா இல்லையான்னு. இது உங்களுக்கு சோதனையா பரிசோதனையா என்னன்னு தெரியல. உங்களிடமிருந்து கடிதத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.